அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வெளியே இருந்த யூனியன் பேங்கோட Q3 ரிசல்ட்ஸ் எப்படி வெளியே வந்திருக்க, 9 month ஃபினான்ஷியல் 26ஓட ரிசல்ட்டும் எப்படி இருக்கு, 5 வருடத்துல நியர்பை 20 ரூபாயில இருந்த ஒரு பங்கு 180 ரூபாய் அளவுக்கு உயர என்ன காரணம், ஃபண்டமெண்டல் இந்த டெக்னிக்கல் ஷேரை டார்கெட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருந்திருக்கு, இன்னைக்கு ஒரே நாள்ல பூம் கொடுத்திருக்கிற யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பங்கு மேலும் பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அலைஸ் ப்ளூல டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கீழே டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஸோ இன்னைக்கு தன்னோட குவார்டர் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ரிசல்ட்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டலோன் அண்ட் தென் கன்சாலிடேஷன் ரிசல்ட்ஸோட சேர்த்து 9 மாசத்தோட ரிசல்ட்ஸும் சேர்ந்து ரிலீஸிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் 26ல ஷேரை பொறுத்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் நான் கன்வென்ஷனல் டிவிடெண்ட் செக்யூரிட்டிஸ் மூலயமா செம ஃபார்மட் போர்ஷன்ஸ்ல ஃபார்மேஷன்ஸ் எடுத்திருக்கிறது ஷேருக்கு அனதர் ஒன் பிளஸ்ஸாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஷேரை பொறுத்த அளவுக்கு ரெவென்யூ நல்ல இம்ப்ரூவ் ஆக இருக்கு. ஸோ ரெவென்யூவை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெவென்யூ ஜோன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் ஷேரோட 9 month கம்பேரிஷனை பொறுத்த அளவுக்கு ஸோ ஆல்ரெடி டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் செக்ஷனை விட எபோவ் இன்க்ரீசபிள் செக்ஷனாகவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இயர் எண்ட் எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த அளவுக்கு அதிகபட்சமா 1,28 lakhs அளவுக்கான டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1000 கோடிக்கு மேல, அதை தாண்டி நெட் ப்ராஃபிட் சினாரியோ ஸோ ஆஃப்டர் டாக்ஸஸ் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர்டினரி சினாரியோ பிஃபோர் டாக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 5028 கோடி. குவாட்ரான் ஸ்லாட்டை பொறுத்த அளவுக்கு 4281 கோடியிலிருந்து 5028 கோடி அளவுக்கும். அதே நேரத்தில் இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் நிர்வே பார்த்தோம் அப்படின்னா 4200 கோடியிலிருந்து 5028 கோடி, 9% அளவுக்கு இன்க்ரீசபிள். அதே நேரத்தில் என்ஐஏ பொறுத்த அளவுக்கும் சரி 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிக்கை ரேஷியோ இயர் ஆன் இயர் வைசஸ் 16.70% இருந்து 17.14% குவாட்ரான் வைசஸ் ஸ்மால் டெக்ளைன் ஆகியிருக்கு. பட் ஷேரோட லோன் புக் க்ரோத் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு. ஜிஎன்பியை பொறுத்த அளவுக்கு 3.29% இருந்து 3.6% என்என்பியை பொறுத்த அளவுக்கு 0.55% இருந்து குவாட்ரான் வைசஸ் 0.51% அளவுக்கு நல்ல டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்த அளவுக்கும் சரி, அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்லாட்டை பொறுத்த அளவுக்கும் சரி குவாட்ரான் வைசஸ் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா அதர் இன்கம் இந்த ஸ்டாக்ஸ்ல நல்ல பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சினாரியோ. மார்க்கெட் கேபிட்டல் 1,37,056 கோடி, கரண்ட் பிரைஸ் 180 ரூபாய், ஹை 181, லோ 104 ரூபாய். 50 வீக் சினாரியோ 50 வீக் லோ அப்படிங்கிறது 104 ரூபாயில இருந்து 181 ரூபாய். இன்னைக்கு ஒரே நாள்ல ஹையஸ்ட் சினாரியோ 8% அளவுக்கு பூமி எடுத்திருக்கிற ஒரு பங்கு. புக் வேல்யூ 172 தான். புக் வேல்யூ நியர்பை பிரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஷேர். பி ரேஷியோ பொறுத்த அளவுக்கும் சரி 7.24 தான். அதே நேரத்துல ஷேரை பொறுத்த அளவுக்கு ஸ்டில் ஃபேஸ் வேல்யூ 10ல தான் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த அளவுக்கு இயர் ஆன் இயர் வைசஸ் குறைஞ்சது லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்றோம் அப்படின்னா 3 ரூபாயில இருந்து 5 ரூபாய்க்கு மேல, அப்கமிங் மார்ச் ஸ்லாட் எபோவ் 5 ரூபீஸ்க்கு மேல டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரீட்டைல் லோன்ஸஸ் இப்ப ஹிட் பண்ணிருக்கிறது ஷேருக்கு அனதர் ஒன் பிளஸும் கூட. ஷேரை பொறுத்த அளவுக்கு ஸ்டில் 50 and then 200 DMA எபோவ் இண்டிகேஷன்.
வால்யூமை பொறுத்த அளவுக்கும் சரி ஸ்ட்ராங் கெயினபிள் வால்யூமா இருக்கு. ரிசல்ட்ஸை பேஸ் பண்ண எதிர்பார்ப்பு ஷேருக்கு அனதர் ஒன் பூமாவும் இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸோட கார் ரேட்டிங் எபோவ் 50%க்கு மேல. பேங்கிங் செக்டார்ஸ்ல பப்ளிக் செக்டார் பேங்கிங்ஸ்ல பிலோ 200 பிரைசஸ்ல, ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க்ஸ் மன்னிக்கணும், இந்த 3 பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 3 பங்குகள் அப்படிங்கிறது தான் பிலோ 200 ருபீஸ்ல இருந்தது. அதுவும் 5 வருடத்திற்கு முன்னாடி வெறும் 20 ரூபாயில ஸ்லாட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்ஸஸ், அதர் இன்கம் மெயின் ரேலி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கும் கூட தொடர்ந்து இந்த குவார்டர் ரிசல்ட்லையும் 6600 கோடிக்கு மேல. ஸோ அதர் இன்கம் நல்ல பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு போர்ஷன். ஷேரோட ரெவென்யூ 26,819 கோடி. ப்ராஃபிட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்மால் டெக்ளைன் இருந்தாலும் ஸோ லோன் புக் க்ரோத் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதே நேரத்தில் ஷேரோட கார் ரேட்டிங், ப்ராஃபிட் க்ரோத், சேல்ஸ் க்ரோத் நல்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்க. ஷேரோட டெபிட்டட் டேஸஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எஃப்ஐஐ தொடர்ந்து நல்லா ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1% கீழே இருந்த எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ 7.86%. டிஏ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கும் சரி 11.70% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ ஃபினான்ஷியல் 21 பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸஸ், பப்ளிக் செக்டார்ஸ்ல இருந்த ஸ்டாக்ஸஸ், அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சினாரியோ சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி அனௌன்ஸ்மெண்ட் சினாரியோ அப்படிங்கிறது முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஷேரை பொறுத்த அளவுக்கு இந்த 1 இயர்ல நியர்பை 104 ரூபாய் அளவுக்கு கரெக்ஷனுக்கு வந்தப்பையும் சரி, லோயர் அண்ட் லோயர் பிரேக் அவுட் இல்லாம தொடர்ந்து அப் இனிஷியேஷன் மூமெண்டம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு போர்ஷன். ஸ்டில் ஷார்ட் சினாரியோ கரெக்ஷன்ல வரும்போது, ஸோ ஜூன் ஜூலை ஸ்லாட்ல கரெக்ஷனுக்கு வந்தப்பையும் சரி, ஷார்ட் பூம் அப்க்கு அப்புறம் ரிட்டர்ன் தன்னோட நார்மல் ட்ரெண்ட் போர்ஷன்ஸ்ல இருந்த பிரேக் அவுட் இப்போ ரீசெண்டாக தான் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 1 டேலேயே நல்ல ஒரு பூம் அப். ஷேரை லாங் வியூக்கு பேங்கிங் சினாரியோ பேஸ் பண்ணி பப்ளிக் செக்டார்ஸ்ல எய்ம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்ம்க்கு எய்ம் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் 155 to 165 வர கரெக்ஷனுக்கு வந்து ரிவர்ஸ் அப்சைட்ல என்னோட எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட் குவார்டர் ஃபார்மேஷன்ஸ்க்கு 200 ரூபாய்க்கு மேல மூவ்மெண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட், நல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட்டை இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஷேருக்கு அனதர் ஒன் பூமாவும் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த ஷேரை டார்கெட் பண்ணலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த ரிசல்ட்ஸ் என்னோட பார்வையில ஸ்ட்ராங் பாசிட்டிவ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் மோஸ்ட்லி ஜூன் ஆர் ஜூலைல தான் டிவிடெண்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி மூவ் பண்றீங்க அப்படின்னாலும் லாங் வியூக்கு இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டார்கெட் பண்ணி மூவ் பண்ணலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த குவார்டர் 3 ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பிரைஸ்ல பை பண்ணிருக்கீங்க, மேலும் பை பண்ணலாமா அப்படிங்கிற பத்திய உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டீட்டெயிலாக பேசலாம். மறக்காம மதுரை ட்ரேடிங் அகாடமி சேனலையும் மதுரை ட்ரேடிங் அகாடமியோட இந்த சப்சிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி. டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.